ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் சொல்கிற மெத்தட் படி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதுக்கு என்ன எடுத்திருக்கேன்னா சின்ன வெங்காயம் தாங்க எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிள்ளைங்க சின்ன வெங்காயம் சாப்பிடாதுங்க. அவங்களுக்கு வந்து இந்த பொரியலில் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. நான் இன்றைக்கி ஒரு 1/2 kg வந்து வெண்டைக்காய் எடுத்திருக்கேங்க. வெண்டைக்காய் வந்து விழுவிழுப்பு இல்லாமல் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வரணும்னா மெயின் டிப்ஸ் வந்து நல்லா தண்ணியில் வந்து நல்லா கழுவிட்டு நான் ஒரு காட்டன் டவல் வச்சு நல்லா துடைச்சிருங்க. எல்லா வெண்டைக்காயும் நல்லா துடைச்சிட்டு ஃபேனில் உணர விட்டுறணும். உணர விடுற மீன்ஸ் நல்லா காய வச்சிடணும். காய்ஞ்சிருச்சுன்னா அந்த ஈரத்தன்மை எல்லாம் போயிடும், அந்த விழுவிழுத்தன்மை வராது. ஆஸ் யூஸ்வல் தாங்க, கடுகு உளுந்த பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம், வரமிளகா, காரத்துக்கு லைட்டாக, அதனால் அது வரமிளகாங்க போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு, வெங்காயம் ஃபுல்லாக வதங்கணும்லாம் அவசியம் கிடையாது, உடனே வெண்டைக்காய் நம்ம போட்டுடலாம். இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த விழுவிழுன்னு இருக்கிறதுனால தான் இந்த பிள்ளைங்களும் சாப்பிடாதுங்க. அதனால தான் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்கிறேன். இப்போ நம்ம பெரியவங்களுக்கு இதிலே செய்யணும்னா நான் எனக்கெல்லாம் செய்யறதுக்கும் தண்ணி தொளிச்சு தான் வேக விடுவேன். நான் வந்து அந்த அளவுக்கு வந்து கிறிஸ்பியாக சாப்பிட மாட்டேன். ஆனால் என் பசங்க வந்து சாப்பிட்றதுக்கு நான் வந்து இப்படி தான் 1/2 kg எனக்கு தனியாக செய்வேன், 1/2 kg அவங்களுக்கு நான் தனியாக செஞ்சு கொடுப்பேன். மெயினாக டிப்ஸ் என்னென்னா அவங்களுக்கு செய்யும்போது லைட்டாக ஒரு ஸ்பூன் கிட்ட நீங்கள் வந்து தயிரை ஆட் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அந்த விழுவிழுப்பு தன்மையை எடுத்துரும், சூப்பராக இருக்கும். ஒரு கொஞ்சம் வந்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அவங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்க்குறது தப்பு இல்லையே, பசங்களுக்கு தானே சேர்க்கலாம். தட்டி வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த நீராவிலே வந்து வெந்துடும். அப்பப்போ வந்து நீங்கள் திருப்பி விட்டுக்கணும் கொஞ்சம், ஏன்னா தண்ணி தொளிக்காமல் நம்ம குக் பண்ணுறதுனால கொஞ்சம் நீங்கள் அப்பப்போ நீங்கள் பார்த்துக்கணும். அவ்வளோதாங்க, சூப்பராக இந்த வெந்திருக்கான்னு நம்ம பார்க்க வேண்டியது. இந்த இடத்துல உப்பு எதுவும் கம்மியாக இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பசங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.